உன் ஆன்மாவை கடைசி காலத்தில் நீங்கள் இறக்கும் தருவாயில் ஈடேற்றுறதுக்கு நான் வந்து அதில் ஏற்றி விட்டாதான் போகும்னு சொன்னவர் இருக்கார். ஆனால் அவர் போயிட்டார். அவர் அடுத்த 2-3 மாதத்துலேயே போயிட்டார். ஆந்திராவில் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு பாய் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. பாவமன்னிப்பு சீட்டு கொடுத்த மாதிரி 2 லட்சம் ரூபாய் வாங்கினது. எவனுக்குடா எவன்டா பாவம் பண்ணு? உன் பாவத்தையே உன்னால் தீர்க்க முடியாது, எனக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பேன் நீ? கடவுளாலேயே எனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க முடியாது. நான் பண்ணதை நான் தான் அனுபவிக்கணும். கடவுள் எந்த கடவுளை அனுபவிப்பேன்? ஏமாத்துற வேலை இருக்கக்கூடாது சாமி. இதை மட்டும் நான் உறுதியா சொல்லுவேன் சாமி. நீ யாருக்கு விரோதமாக பாவம் செஞ்சியோ, யாருக்கு விரோதமா நீ தான் அனுபவிக்கணும். நேத்து பிறந்து இன்னைக்கு சாவர உனக்கே இவ்வளவு புத்திக்குத. இறப்பு பிறப்பு இல்லாத கடவுளுக்கு எவ்வளவு புத்தி இருக்கும்? நீ ஜெயிட்டு போத்துல இருந்தாலும் வாங்கிக்கிறதுக்கு முட்டாள அவன் உலகத்தையே படிச்சுட்டு ஒரு கொடையின் கீழே ஆட்சி பண்ணின்னுக்கிறான். அவனுக்கு தெரியாத நீ எப்படியா பாட்டு அயோக்கியன்டான்ட்டு நீ செய்த பாவத்தெல்லாம் வாங்கிப்பான. நீ தான் அனுபவிக்கணும். இதுல எந்த மாற்றம் இங்க மாதாங்கதெல்லாம் கிடையாது. மனுஷன் செய்த பாவத்தை நீ தான் அனுபவிக்கணும், செய்த நன்மையை நீ தான் அனுபவிக்க போற. இது 2 தவிர இங்க எந்த கடவுளுக்கும் இங்க வேலையே கிடையாது. அவன் எவன் கடவுளா இருந்தாலும் சரி.